ஃபிசியோதெரப்பி சப்ஜெக்டில் காய்ச்சல்ங்கிற நோய் இல்லை ஒரு வயிற்று வலி இல்லை டிசென்ட்ரி வயிற்றால் போகிறது இல்லை புண்ணு இதெல்லாம் எங்கள் சப்ஜெக்டில் வராதுங்க. எங்கள் சப்ஜெக்டில் நெக் பெயின், பேக் பெயின், கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ, அப்புறம் குதிங்கால் வலி, பக்கவாதம் வந்துட்டால் கை கால் வராமல் போகிறது, ஃப்ராக்சருக்கு அப்புறம் அவங்க நடக்க முடியாமல் இருக்கிறது இல்லை கையை மடக்க முடியாமல் இருக்கிறது, பார்க்கின்சன்ஸ் இல்லை செரிப்ரல் பால்சி இல்லை ஒரு ஆர்டிசம் குழந்தைங்க, இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி இருக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, இதெல்லாம் வரும். ஏன் சப்ஜெக்டில் இப்படி கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, ஜவ்வு வீங்கிறது எல்லாம் வருது, ஏன் காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் வரலன்னு கேட்டால், காய்ச்சல், தலைவலி, அப்புறம் ஸ்டொமக் பெயின், அப்புறம் புண்ணு, இந்த மாதிரி எல்லாம் மெடிசன்ஸ் கொடுத்து க்யூர் பண்ணுற டிசீஸாக இருக்குது. ஆனால் கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, அப்புறம் ஜவ்வு வீங்கினது, ஜவ்வு விலகிறது, நரம்பு அழுத்திட்டு வலிக்கிறது, ஒரு பக்க தலைவலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், அதுக்கப்புறம் இடுப்பில் வலி, சயாட்டிக்கானால வலி, அப்புறம் பக்கவாதம் கை கால் வராது, இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் பண்ணுற நோயாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் பண்ணுற நோய்ங்கிறதுனால தான் எங்கள் சப்ஜெக்டில் அது ஒரு சிலபஸாக வந்திருக்குது. இதே காய்ச்சல் எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் பண்ணுற நோயாக இருந்தால் எங்களுக்கு வந்திருக்கும். பட் காய்ச்சல் மெடிசன் கொடுத்து சரி பண்ணுற நோயாக இருக்குது. இப்போது நாங்கள் மெடிசனும் படிக்க மாட்டோம். ஏன் மெடிசன் படிக்க மாட்டோம்? மெடிசனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. எக்ஸசைஸில் க்யூர் பண்ணுறது மட்டும்தான் ஃபிசியோதெரப்பி, ஃபிசிக்கல் தெரப்பி. சரிங்களா? அப்போ எக்ஸசைஸில் க்யூர் பண்ணுறது மூலம் என்னென்னா இந்த பர்டிகுலர் நோய்கள்லாம் எக்ஸசைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும். அதில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த வலிக்கு நீங்கள் வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, வேறு எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் உலகத்தில் இருக்குல்ல. மசாஜ் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, அக்குப்ரெஷர் இருக்குது, இங்கிலீஷ் மெடிசன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இதில் இருக்குது, ஆயுர்வேதிக்கில் இருக்குது, சித்தாவில் இருக்குது. பட் ஆனாலும் இதுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் தான். அதனால தான் சிலபஸில் இதை வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இப்போது அடுத்து நான் ஒன்று சொல்கிறேன். இதை எதுக்கு சொன்னேன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலிக்கு அறியாமையில் வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நோக்கி ஓடுறதும், எக்ஸசைஸ் தான் பண்ணணுங்கிறத அவங்க நினைக்கிறதும் இல்லை. தப்பித்தவறி கேள்விப்பட்டாலும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எக்ஸசைஸில் க்யூர் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறதும் ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணணுமா, நான் அடுத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கொடுத்து எனக்கு சரி பண்ணுறதா இருக்கணும், நான் என் சொந்த முயற்சி எடுத்து டெய்லி உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த கஷ்டம் என்னால் பட முடியாது அப்படின்னு உள்மனசு சொல்ல மாட்டிருக்கு. அதனால எக்ஸசைஸ்ன்னு சொன்னோடனே 1 ஸ்டெப் பேக் அடிப்பாங்க. ஏன் அப்படி அடிப்பாங்கன்னா, யோசித்து பார்த்ததில் ஆல்ரெடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மனநிலையை கவனமாக வச்சுருந்து, நல்லா சிறப்பான மனநிலை, ஹாப்பியான மனநிலை வச்சுருந்துருந்து, அப்புறம் பேலன்ஸ்டு டயட்டு, நல்ல நியூட்ரிஷன்லாம், பழங்கள், காய்கறிகள், நார்ச்சத்து இருக்கிற உணவு, அப்புறம் எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி உணவு எடுத்துருந்துருந்தா, கரெக்டாக தூங்கி கரெக்டாக வெயிலில் போக வேண்டிய நேரத்தில் போய் இப்படியெல்லாம் பண்ணியிருந்தால் அந்த ப்ராப்ளமே வந்திருக்காதில்ல. அப்படி பண்ணாதவங்க, அப்படி பண்ணாத கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு தானே நிறைய பேத்துக்கு வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நோய் வந்ததுக்கப்புறமும் இது என்னடா இது எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பேக் அடிக்கிறாங்க. இதை நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் சிலருக்கு அவங்களுக்கு பில்டப் தேவைப்படுது, ஒரு பெருசாக ஏதாச்சும் சொல்லணும், அப்போ தான் க்யூர்னு அர்த்தம்னு நினச்சிக்கிறாங்க. அதை தவிர இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணாதாங்க சரியாகும் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஃபோனில் ஃபாரின்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், வாக்கிங் போகிறேன், நான் அங்கே போயிட்டு யோகா பண்ணுறேன், அங்கே ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னாங்க. இதுவே எவ்வளோ பெரிய அறியாமை. எக்ஸசைஸுங்கிற வேர்டு, எக்ஸசைஸ்னால் என்னங்க, எக்ஸசைஸுங்கிற வேர்டுக்குள்ளே எவ்வளவோ இருக்குது. இப்போ சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம், சாப்பாட்டுக்குள்ளே எவ்வளவு இருக்கா, இட்லி இருக்குது, தோசை இருக்குது, சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, பொரியல் இருக்குது, தயிர் இருக்குது. இந்த மாதிரி அதை பர்டிகுலராக நினைக்காம மொத்தத்துக்கும் சாப்பாடு, மொத்தத்துக்கும் எக்ஸசைஸு. அப்புறம் நான் அவங்களுக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், எக்ஸசைஸுங்கிறது நடக்கிறது எக்ஸசைஸ்னால் கழுத்து வலிக்கும் நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்?
நடக்கிறதுல கழுத்து வலி எப்படி சார், கழுத்து வலிக்குன்னு அப்புறம் ஏன் வந்து எங்களுக்கு இப்படி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் வச்சு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, எம்பிபிஎஸ்க்கு யார் யூனிவர்சிட்டியோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு இப்போ தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்க, அதே தான் எம்பிபிஎஸ்க்கும் அதுதான், பிடிஎஸ் பல் டாக்டருக்கும் அதுதான், ஈவன் ஆர்த்தோ நியூரோவுக்கும் அதுதான், பிபிடிக்கும் அதே யூனிவர்சிட்டி தான், பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் எல்லாத்துக்குமே அந்த யூனிவர்சிட்டி தான் சிலபஸ் தயாரிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சிலபஸ் தயாரித்து இதுக்கு இந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுத்து அப்புறம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இன்றைக்குமே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியெல்லாம் டீல் பண்ண முடியாது. இந்த ரேகை ஒரே மாதிரியாக இருக்குது, எல்லாருக்கும் 700 கோடி பேத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாலாம் அப்படியே டக்குன்னுலாம் டீல் பண்ணிட முடியாது. ஒருத்தவங்க டக்குன்னு குறைஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க இன்னும் இருக்குதும்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டோகால்ஸை மாற்றணும். ப்ரோட்டோகால்ஸ்னால் எக்ஸசைஸை மாற்றணும். ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது சிம்பிள் இல்லை. சிம்பிளாக இருந்தால் ஏன் கோர்ஸில் வச்சுருக்காங்க? சிம்பிளாக இருந்தால் எல்லோரும் கழுத்து வழியாக வாக்கிங் போங்க, இடுப்பு வழியாக ஸ்விம்மிங் போங்க, முழங்கால் வழியாக நீங்கள் நல்லா ஜங்கு பொங்குன்னு குதிங்க, எல்லாத்துலேயும் வழியாக நீங்கள் பாட்டில் போய் நீச்சல் போங்க அப்படி சொல்லி முடிச்சிருப்பாங்கல்ல. அப்படி கிடையாது. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நிறையா எக்ஸசைஸ், 1 2 கிடையாது. இப்போ ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குதுன்னா 60லேருந்து 120 எக்ஸசைஸ், அப்படி அந்த ரூட்டில் போனால் தான் சரியாகும். எதையுமே சிம்பிள் நல்லா நினச்சிக்காதீங்க. இப்போ நான் இருக்கேன், என் காரு ரிப்பேர் ஆனால் கார் ஒர்க் ஷாப்புக்கு போவேன்னா நானாக சரி பண்ணிக்குவேன். நாங்கள் உடனே ஃபீஸ் போயிருக்கோம் அப்படின்னு நானாக போட்டுக்குவேன், நான் லைட் போயிருக்கோன்னு நானாக போட்டு, அந்த மாதிரி தான் எக்ஸசைஸ்னால் அது கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணால் தான் அதுலேருந்து க்யூர் ஆவீங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு விஷயத்த தெரியாமல் இருக்கக்கூடாது. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சும்மா அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அசால்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் வைக்கல. ஃப்ரீ கன்சல்டேஷன் சொல்கிறப்ப கூர்ந்து கவனித்து அதை நல்லா பண்ணிக்குவீங்க. நிறைய பேர்த்துக்கு நல்லானா எனக்கும் அது நல்லது, அந்த மாதிரி நல்லா பண்ணார் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வரும். அப்படி தான் நினச்சி கன்சல்டேஷன்லாம் வைக்கிறது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.